Hello students, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்டு முதல் பருவம் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தமிழ். ஸோ கண்டிப்பாக 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்திற்கான கொஷின் பேப்பர் தான். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒரு 60 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் வந்து 2 மணி. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒரு 5 இருக்குது. அது கீழே கோடிட்ட இடத்தை நிரப்புக. நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக பார்த்துக்கோங்க. இதான் பேட்டர்னு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்க பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? செந்தமிழின் புகழ் எங்கெல்லாம் பரவ வேண்டும் என்று கவிஞர் கூறுகிறார்? சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது? அதே மாதிரி உயிருள்ள உடல் எது? நாளைய மனிதனின் வாழ்வு எவ்வாறு இருக்கும்? அடுத்த அடிப்பிரலாமல் எழுதுக. இது நல்லா பார்த்துக்கோங்க. காணி நிலம் பாடல் இனிய என தொடங்கும் குரல். நெக்ஸ்ட் ஏதேனும் 2 வினாக்களுக்கு விடையிலி மெய்யெழுத்துக்கள் மூவகை இனங்கள் யாவை? சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அவை யாவை? மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவை? இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பறவை இனங்கள் அழியாமல் பாதுகாக்க நாம் செய்ய வேண்டியவன யாவை? எந்திர மனிதன் பயன்களை எழுதுக. நீங்கள் வீட்டில் வளர்க்க உதவும் 10 மரங்களின் பெயர்களை பட்டியலிடுக. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கோள்களின் பெயர்களை எழுதுக. அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையிலி இதில் பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும் கதையினை சுருக்கி எழுது. சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றிக்கான அப்துல் கலாம் எவற்றை குறிப்பிடுகிறார்? விடுப்பு விண்ணப்பம் கடிதம் எழுதுக. இயற்கையினை காப்போம் கட்டுரை வரைக. தமிழ் கலைச்சொல் ஃபேஸ்புக் சேட்டலைட். தமிழ் எண் உருக்களை எழுது 3 7. அதே மாதிரி அகர வரிசையில் எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து உனது பெயரினை எழுதி அதன் மாத்திரை அளவினை கண்டுபிடி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் செப்டம்பர் 2024க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.